ரொம்ப இருட்டா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருட்டை பத்தி பட்டிமன்றம் நடத்துறதை விட்டுட்டு என்னால முடிஞ்ச விளக்கையாவது கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு முயலுவதே உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவியரசர் தாகூர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாம இன்னைக்கு பார்க்க போற பதிவு அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றகரமான பதிவு என்பதை உங்கள் மத்தியிலே பதிவு செய்து கொள்கின்றேன். வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. நம்ம வாழ்க்கையில சிக்கல்கள், அதாவது இடர்பாடுகள் ஏன் வருது? அப்படிப்பட்ட இடர்பாடுகள் சிக்கல்கள் நமக்கு தேவைதானா? இப்படிப்பட்ட சிக்கல்கள் நமக்கு இல்லாமையே இருந்தா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்காதவங்க யாராவது இருக்காங்களா? இதுதான் ஆங்கில எழுத்தாளர் சாமர்செட் மாம் அப்படின்றவரு உலகத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் நடக்குது, அதாவது why does evil exist அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்டு அதை நிரப்புவதற்கான அந்த விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒருத்தரையும் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ரோஜா பூவை படைச்ச இயற்கையோ கடவுளோ அதனுடைய காம்பல ஏன் முள்ள படைக்கணும்? துள்ளி திரியக்கூடிய அந்த புள்ளி மான்களை ஏன் அதை கொன்று ரத்தம் குடிக்கக்கூடிய வேங்கைகளை படைக்கணும்? தெல்லிய தென்றல் காற்றை வீசக்கூடிய அந்த கடற்கரையில ஏன் சூறாவளி காத்த வீச அடிக்கணும்? அதே மாதிரி தான் இன்னைக்கு தெல்லிய நீரோடையில நம்ம தண்ணியை பருகிறத அந்த நீரோடையில இன்னைக்கு ஒரு ஆற்றை கடக்க விட்டு அதுல பல உயிர்களை அடிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலையை ஏன் உருவாக்கணும்? இப்படி பல கேள்விகளை நம்மால கேட்கணும்னு தோணுது இல்லையா? அப்படிப்பட்ட கேள்விகள் சிக்கல் மூலமாக வருது. அந்த சிக்கல்கள் நமக்கு தேவையா? உண்மையாவே அது சிக்கல் தானா? ஒரு சிக்கல் இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையுமா? அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கைக்கு உண்டான சிக்கல் கண்டிப்பா தேவை. இதுதான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துது அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் நாம ஒரு சிக்கலாவே எடுத்துக்க கூடாது. இதெல்லாம் நமக்கு தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளா பார்க்கணும். இப்படிப்பட்ட சிக்கலையும் இடர்பாடுகளையும் ஒரு வாய்ப்புகளா பார்க்கணும். நான் மேல சொன்ன அந்த விஷயத்தெல்லாம் நாம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுல ஒரு உண்மையான ஒரு கூற்று நமக்கு தெரியும், நம்ம கண்ணுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சிக்கலும் இடர்பாடுகளும் ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அவசியம். ஆதிகால மனுஷன் முதல்ல நடந்துகிட்டே போகும்போது ஆறெல்லாம் குறுக்கல வரும்போது இதை எப்படி கடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீந்த கத்துக்கிட்டான். அப்படி நீந்த கத்துக்கக்கூடிய அந்த மனிதன் அதனுடைய நீந்தக்கூடிய தூரம் அதிகமாக இருக்கும்போது படகை கண்டுபிடிக்கிறான். அதுவே ஆறை போல மிக நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு கடந்து போறதுக்கு கப்பலை கண்டுபிடிக்கிறான். இப்படி கப்பலை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மனிதன் அதையும் தாண்டி தூரத்தை கடக்க நினைக்கும் போதுதான் ஆகாய விமானத்தை கண்டுபிடிக்கிறான். இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு சிக்கலை தாண்டிய ஒரு விவாதமா தான் வருது. அப்ப நிறைய இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் அடுப்பை கண்டுபிடிக்கிறான், மெழுகுவத்தியை கண்டுபிடிக்கிறான், ஒளிரக்கூடிய மின்விளக்கை கண்டுபிடிக்கிறான். இப்படி நிறைய கண்டுபிடிப்புகளோடு வரக்கூடிய மனிதன் அதனுடைய சூடு நிறைய ஆறி வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுத்தம் காரணமாக தர்மாஸ் குடுவையை கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி நம்ம கணக்கு போடுறோம், கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் இப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் கடந்து வருவதற்கு முதல்ல கால்குலேட்டரை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு அடுத்தது இன்னைக்கு கம்ப்யூட்டர் மயமாகுது. இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிக்கும் போது அது முதல்ல சிக்கலா தான் இருக்கு. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு தீர்வாக மாறி இன்னைக்கு ஒரு வளர்ச்சியை நோக்கி போகுது. அதனாலதான் இன்னைக்கு அறிவாளிகள் சொல்றாங்க, நமக்கு தேடி வரக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே அது சிக்கல் கிடையாது, அது மாறு வேஷத்துல நம்ம தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பா நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிக்கலுமே இன்னைக்கு சிக்கலா இருக்கக்கூடியது நாளைக்கு வளர்ச்சி ஆகும், நாளைக்கு வளர்ச்சியா இருக்கக்கூடியது நாளை மறுநாள் நமக்கு தீர்வா கிடைக்கும். அப்படிதான் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே அதனுடைய அடிப்படை சிக்கலாக இருந்தாலும் நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள் எல்லாமே வளர்ச்சியா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அறிவாளிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த உலகம் எவ்வளவு விந்தையானது பாருங்களேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது அதை எண்ணி எண்ணி நம்ம வியக்க வைக்கக்கூடிய அளவுல இருக்கு. 6 அறிவு படைச்ச மனுஷனுனால கூட ஒரு முடிவை, சரியான தீர்க்கமான முடிவை எடுக்க முடியறதில்லை. ஆனால் அந்த உயிரினங்கள், சாதாரண உயிரினங்கள் தங்களுக்கு வரக்கூடிய நேர்வுகளை முன்கூட்டியே தெரிஞ்சு ஒரு சரியான முடிவையும்
அந்த சிக்கல்லேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்ற தெளிவையும் அதை முறியடிக்கக்கூடிய வகையும் எவ்வளவு தெளிவா புரிஞ்சு வச்சிருக்குன்னு பாருங்களேன். ஒரு சாதாரண எறும்பு, அந்த எறும்புக்கு கூட சரியான அந்த குளிர்காலம் அவங்களுக்கு தெரியுது. அந்த குளிர்காலத்துல நம்ம எங்கேயும் அந்த உணவு தேடி நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு மிகவும் சிரமப்பட்டு தங்களுக்கு தேவையான அந்த உணவை சேமிச்சு கொண்டு போய் வச்சுக்குது. அந்த உணவு கிடைக்காத காலகட்டத்தில் அந்த உணவை சாப்பிட்டு தன்னை வளர்த்துக்குது. அதே மாதிரி தாங்க ஒரு அணில் குஞ்சு. அந்த அணில் குஞ்சு பிறந்து 1 வருஷம் கூட ஆகாம சிறிய அணில் குஞ்சாக இருந்தாலும் கூட அந்த ஒரு ஆண்டுக்கு உண்டான கால பருவநிலைகளை மாற்றத்தை தெரிஞ்சுக்கலனாலும் கூட, தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, தங்களுக்கு தேவையான உணவுகளை அந்த பழக்கொட்டைகளை சேகரித்து ஒரு குழி தோண்டி அந்த குழியில அந்த பழக்கொட்டைகள்லாம் போட்டு மூடி வச்சிருது. அந்த சரியான வறட்சியான காலகட்டத்தில் அந்த பழக்கொட்டைகளை எடுத்து சாப்பிட்டு அந்த அணில் குஞ்சுகள் தங்களை பசியாத்திக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க எவ்வளவு அந்த முடிவெடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதே மாதிரிதான் நம்மளை ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மிக கொடூரமான குளிர்காலம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த குளிர்காலத்துல ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்தும் ஒரு சைபீரியாவிலிருந்தும் வரக்கூடிய அந்த பறவைகள் வேதாரண்யத்திலையும் கோடியக்கரையிலையும் வேடந்தாங்கல்லையும் ஒரே நேரத்துல குவியுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது என்ன ஆச்சரியம் பாருங்களேன். பல 1000 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இலக்கை மட்டுமே சரியாக வைத்துக்கொண்டு கடலின் அளவிலே அந்த கடல் பரப்பிலேயே அந்த இலக்கை சரியாக பயன்படுத்தி அந்த இடத்துல ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா இது எவ்வளவு பெரிய ஆச்சரியங்க. அதே மாதிரிதான் பட்டாம்பூச்சி. அந்த இறகுகள் ரொம்ப லேசா இருக்கும். ஆனா அந்த லேசா இருக்கக்கூடிய இறகுகள் தன்னுடைய பல மடங்கு வலுவான அந்த உடலை தூக்கி சுமந்து மேல உயர பறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல எவ்வளவு ஒரு விஞ்ஞானம் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு மனிதனை விட இன்னும் கூரிய அறிவு படைத்த முடிவெடுக்கக்கூடிய தன்மையிலையும் தங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை முறியடிக்கக்கூடிய தன்மையிலும் சிறந்து விளங்குதுன்றதை பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குது. இதிலிருந்து மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு மனுஷனை எடுத்துக்கலாமே. நாளைக்கு நாம எதுக்காக படைக்கப்பட்டோம்னு தெரியும். அந்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு இருந்து நம்ம வித்தியாசப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரியும். நாளைக்கு என்ன நமக்கு நடக்க போகுதுன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் கூட உழைக்க தயாராம் இல்லாம இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே தன்னுடைய கடமையிலிருந்து தவறி போறவங்க எத்தனை பேரை நாம பார்க்கிறோம். அப்ப எங்க தவறு நடக்குது? சின்ன சின்ன உயிர்கள் கூட தனக்கு வரக்கூடிய சிக்கல்களை புரிந்து கொண்டு தன்னை உருவாக்கி கொள்ளக்கூடிய அந்த உயிரினங்கள் மத்தியிலே மனிதன் ஏன் இன்னும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு முன்ன வரல? அப்ப படைக்கப்பட்ட இடத்தில் கோளாறு இருக்கா? இல்ல படைக்கப்பட்ட மனிதன் தன்னுடைய சிக்கலை தீர்த்து கொண்டு வெளியில வருவதற்கு தயாரா இல்லையா? மனுஷனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் நாம இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வு அந்த உயிரினங்களுக்கு கிடையாது. அதனுடைய உடல் அமைப்பு, தனிப்பட்ட ஆற்றல், உள்ளுணர்வு, இது எல்லாமே அந்த உயிரினங்கள் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையால படைக்கப்பட்டது. ஆனால் மனிதனுடைய உள்ளுணர்வு அப்படி கிடையாது. நாம் விரும்பியபடி நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கலாம். நாம விரும்பியபடி நம்முடைய சிக்கலை தீர்த்து கொண்டு முன்னேறி வரலாம். ஆனா முன்னேறதுல தான் மனிதன் கிட்ட தவறு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆனா விலங்குகள் கிட்ட அப்படி கிடையாது, உயிரினங்கள் கிட்ட அப்படி கிடையாது. விலங்குகள் அப்படியே தங்களை தகவமைத்து கொண்டு வாழ பழகிடுச்சு. அதனாலதான் நீண்ட நாட்களாக தன்னை வளர்த்த ஒரு ஆட்டுக்குட்டி கூட தன்னை வளர்த்தவனே கத்தியை எடுத்துட்டு தன்னை கொல்ல வரும்போது கூட அப்படியே அசையாம நின்று கழுத்தை காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது பார்க்கிறோம். இதனாலதான் விலங்குகிட்ட இருந்து விலங்குகளோடு விலங்குகளா வாழ்ந்த மனிதன் கூட காட்டிலிருந்து நாட்டுக்கு வீடு கட்டிட்டு தனக்கு விரும்பிய வாழ்க்கையை வாழ முடிஞ்சது. இன்னைக்கு சந்திரன்ல கூட போய் குடிப்புக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்க முடிஞ்சது. அதை நோக்கி இன்னைக்கு மனிதன் போக முடியுது. இன்னைக்கு அப்படிப்பட்ட மனிதன் தனக்கு வரக்கூடிய அந்த சிக்கல்களை முறியடிப்பதற்கும் அந்த முடிவுகளை எடுப்பதற்கும் உண்டான திறனை பெற்ற மனிதனாக இன்னைக்கு மாறி வர்றான். அதுதான் இன்னைக்கு சாதாரண உயிரினங்களுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அந்த மூளை. அந்த மூளையை கொடுத்த அந்த இயற்கை. அந்த இயற்கை விலங்குகளை இப்படிதான் வாழணும்னு படைச்சதே தவிர மனிதனை பொறுத்த வரைக்கும் நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் ஒரு சரியான தீர்வை நோக்கி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு
இயற்கை நம்மளுக்கு அந்த கொடையை கொடுத்திருக்கு. அப்ப நம்மை நாமே செதுக்கிக் கொள்வதற்கு உண்டான சிற்பி நாம தானே. அப்போ நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சிக்கல்களை நாம எப்படி கம்பீரத்தோடு எதிர்நோக்கணும். இப்போ உதாரணமா நம்ம வீட்டு வாசப்படியில மிதியடி, கால் மிதியடி நம்ம பார்ப்போம். வெளியிலேருந்து வரும்போது காலை தொடச்சிட்டு முன்னோக்கி வரத்துக்கு உண்டான மிதியடியா நாம் அதை பார்க்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த மிதியடியிலேயே காலை தொடச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்ப அவங்களால மேற்கொண்டு முன்னேறி வர முடியறதில்லை. இப்படி நிறைய பேர் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை தீர்க்க முடியாமல் அந்த அழுக்கு படிந்த அந்த மிதியடியிலேயே உட்கார ஆரம்பிச்சிட்டதுனால தான் இன்னைக்கு அவர்களால் ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி வர முடியலன்றதை விட இன்னைக்கு நிறைய பேர் அப்படியே தங்கிட்டதுனால அந்த இடத்துல போட்டி, பொறாமை, நிம்மதியின்மை, சிக்கல்கள் எல்லாத்தையுமே அவங்க சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாயிடுது. அப்போ தாங்கள் செல்ல வேண்டிய இலக்கை துல்லியமாக தீர்மானித்து அந்த இலக்குக்கு முன்னால எவ்வளவு சிக்கல் வரும்ன்றதையும் ஆராய்ஞ்சு அந்த சிக்கலை முறியடித்து முன்னேறி வருபவர்களால் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிக்க முடியுது. அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய சிக்கல்களையும் புன்சிரிப்போடு நாம் எதிர்கொண்டு அந்த புன்சிரிப்போடு எதிர்கொள்ளக்கூடிய அந்த சிக்கல்களை சிதறடித்து இன்னைக்கு நம்மை நோக்கி வரக்கூடிய ஆபத்துகளையும் அபாயங்களையும் இடர்பாடுகளையும் தீர்ப்பதற்குண்டான அந்த முயற்சிகளிலே நாம் இறங்கி நம்ம சிறப்பாக செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்படிப்பட்ட தூரத்தையும் நாம் சாதிக்க நினைக்கக்கூடிய தூரத்தையும் ஈஸியாக லகுவாக நம்மால கடக்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சாதாரண உயிரினங்களில் இருந்து நாம் வேறுபட்டவர்கள், நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளை நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் என்ற ஒரு நிதர்சனமான உண்மையோடு புன்சிரிப்போடு நமக்கு வரக்கூடிய சிக்கல்களை முறியடித்து நாளைய தடை கற்களை நமக்கு உண்டான படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி பயணத்தில் முன்னேறுவதற்குண்டான வழியினை படைத்து நல்ல நாளைய சமுதாயத்தை உருவாக்குவது நம் அனைவரினுடைய கடமையும். தற்போது நான் இங்கே பதிவு செய்த கருத்துக்களை முடிவெடுப்போம், சிக்கல்களை முறியடிப்போம் என்ற நூலில் இருந்து நூலாசிரியர் தி.க. சந்திரசேகரன் அவர்கள் எழுதிய அந்த நூலில் இருந்து படித்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.